ஒமேகாவுமாய் இருக்கின்றேன். வானக தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் நம்மை இரட்சிக்க பூலோகத்திலே மானிடனாய் அவதரித்த கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் நம்முடன் இருந்து நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை, ஆன்மீக ஓட்டத்தை வெற்றியாக தொடர துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவரும் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, 2025 ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். புதிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசித்து அவருடைய திருவடிகளிலே நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த புத்தாண்டுக்காக அருளுகின்ற இறை வார்த்தையை நாம் சிந்திப்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். யாரிடம் சொல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் சொல்வோம் இறைவா, 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 இறைவா. அல்லை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அல்லை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீர் ஆதரிப்பீர், அரவணைப்பீர், ஆதரிப்பீர், அரவணைப்பீர். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. நீங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றும் அன்பின் ஆண்டவரே, நீர் சீடர்களை பார்த்து கேட்டீர். அப்போது பேதுரு சொன்ன பதிலை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கொள்கின்றோம். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஆம் கர்த்தாவே, 2025
5வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ்வுதல், நித்திய வாழ்வுதல் வார்த்தைகளை சிந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். எங்களோடு நீர் பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தைகளுக்காக அவரோடு காத்திருக்கிற அந்த பிள்ளைகளை உடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த என் நல்ல கர்த்தாவே, ஆமென். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலின் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். செருபாபேல் அப்படி என்ற பெயருடைய அர்த்தம் சீட் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு அர்த்தம். பாபிலோனின் தளிர் என்று பொருள். இந்த செருபாபேல் யார்? யூதாவின் தலைவர். இவருடைய பின்னணியத்தை சற்று பார்ப்போம் என்று சொன்னால், பாபிலோன் சிறையிருப்பிலே வளர்ந்தவர். மூதாத்தையர் யோயாக்கீம். இந்த யோயாக்கீமினுடைய பேர், இந்த யோயாக்கீமை குறித்தும் அவர் சந்ததியை குறித்தும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 24 முதல் 30 முடியுள்ள 24-30 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். கலற்றி விடப்பட்ட ஒரு சன்னதியை சேர்ந்தவன். அப்பேற்பட்ட செருபாபேலை பார்த்துதான் கடவுள் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு சொல்றார். மோதிரம் நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? அழகுக்காக பயன்படுத்துகிறோம், அலங்காரத்துக்காக பயன்படுத்துகின்றோம். திருமணம் போன்ற மிக முக்கியமான பந்தங்களை உறுதிப்படுத்துவதற்காக மோதிரத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். துபாய் தேசத்திலே ஒரு பெரிய மோதிரம் ஒன்று கண்காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். பிகெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரிங். இந்த மோதிரத்தினுடைய எடை 64 கிலோ. 64 கிலோ எடை உடைய மோதிரம். 21 கேரட் இதுல செய்யப்பட்ட மோதிரம். அன்றைய மதிப்பு, இந்த மோதிரம் செய்யப்பட்ட போது அன்றைய மதிப்பு $3 மில்லியன் அப்படி என்று கணக்கிடப்பட்டிருக்கிறார். பிகெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரிங் இன் தி வேர்ல்ட். அப்போ மோதிரம் எதற்கான அடையாளம்? இங்கே சொல்லுகிற ஒரு கலற்றி விடப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த ஒரு மனிதனை பார்த்து, அங்கீகரிக்கப்படாமல் இருந்த குடும்பத்திலே பரம்பரையில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து, அற்பமா எண்ணப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி வைப்பேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். முத்திரை மோதிரம், அது என்ன மோதிரம்? மோதிரத்துக்கு அப்படி என்ன சிறப்பை வைத்து ஆண்டவர் சொல்லுகின்றார்? குறிப்பாக இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளுடைய பேராயர்கள், கத்தோலிக்க திருச்சபை, மார்த்தோமா திருச்சபை, ஜாக்கோபைஸ் திருச்சபை, ஆர்த்தோடாக்ஸ் திருச்சபை, இவர்கள் பதவியேற்பதற்கு அடையாளமாக மோதிரம்
ஒன்றை அணியப்படுகிறது. விசுவாசிகளும் அவரை கீழே பணியாற்றுகின்ற திருத்தந்தைகளும் அந்த பேராயரை பார்க்கின்ற போது முதலாவது செய்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஓடி போய் அவருடைய கரத்தை முத்தமிடுவார்கள். அந்த கரத்தை முத்தமிடுகிறது இல்லை, கரத்திலே இருக்கிற மோதிரத்தை முத்தமிடுவார்கள். ஏன்னா பிஷப்புக்கான அதிகாரத்தை எது வெளிப்படுத்துகிறது? மோதிரம் வெளிப்படுத்துகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கின்ற போது மோதிரம் ஒரு அதிகாரத்துக்கான ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறதை மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் நாம் வாசித்து பார்க்கின்ற போது, ஆமான் யூதர்களை அழிக்க திட்டம் வகுத்து, சதி திட்டம் வகுத்து ஆகாஸ்வேரு மன்னனுடைய அனுமதியை பெறுகின்றார். ஆகாஸ்வேரு மன்னனும் முட்டாள்தனமாக சொல்லிவிடுகிறார், நீ உன் விருப்பப்படி அந்த ஜனங்களுக்கு செய், நீ உன் விருப்பப்படி அந்த யூத ஜனங்களுக்கு செய், அப்படி என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அப்படியே இந்த ஆமான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், லெட்டர் அடிக்கிறான். லெட்டரை அடித்து, மன்னர் சார்பிலே லெட்டரை அடித்து, ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கு ஏற்ற மொழிகளிலே லெட்டரை அடித்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆகாஸ்வேரு மன்னனுடைய மோதிரத்தை வைத்து முத்திரை பதிக்கின்றான். அதான் எஸ்தர் 3வது அதிகாரம் 12வது வசனம் மிக மிக அழகாக சொல்லுகிறது. முத்திரை பதித்தான். வெறுமையான லெட்டருக்கு மதிப்பில்லை. அல்லது ஆமான் கையெழுத்து போட்டிருந்திருப்பாரானால் அதற்கு மதிப்பில்லை. ஆனால் இந்த மன்னருடைய முத்திரை மோதிரம் பதிக்கப்பட்ட காரணத்தினால் அது அதிகாரம் மிக்கதாக மாறிவிடுகின்றது. மக்கள் எல்லாரும், யூத மக்கள் எல்லாரும் நடுங்குகிறார்கள். அதுதான் முத்திரை மோதிரத்திற்கான வலிமையும் ஆற்றல். மோதிரம் அதிகாரத்திற்கான ஒரு அடையாளம், அதிகாரத்திற்கான ஒரு அடையாளம். அதே போலதான் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். தானியேல் சிங்க கபியிலே தூக்கி போடப்படுகின்றான். சிங்க கபியிலே தூக்கி போடப்பட்ட தானியேலை சிங்க கபியின் வாசலை அடைத்து என்ன செய்கிறார்கள்? மன்னனுடைய முத்திரை மோதிரத்தினாலே அங்கே சீல் வைக்கிறார்கள். பிரபுக்களுடைய முத்திரை மோதிரத்தை கொண்டு சீல் வைக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் மன்னனுடைய உத்தரவின்றி யாரும் திறப்பதற்கு அனுமதி இல்லை. அதையும் மீறி மன்னருடைய முத்திரையை பார்த்தும் அதை மீறி திறப்பதற்கு, தானியேலை காப்பாற்றுவதற்கு யாராவது முயன்றால் நிச்சயமாகவே அவனுக்கும் ஆழிவுதான். மன்னனுடைய முத்திரைக்கு அவ்வளவு பாவம், அவ்வளவு அதிகாரம். இங்கே அதான் சொல்லுகிறார். கடவுள் யாரை பார்த்து சொல்லுகிறார்? செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், முத்திரை மோதிரமாக வைப்பேன். அதே வாக்குதான் அன்பானவர்களே 2025வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். இத்தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். என்ன பற்றுகிறார்? நான் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கடந்த ஆண்டிலே ஒருவேளை நீங்கள் கலக்கி விடப்பட்ட நிலையிலே இருந்திருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்திருக்கலாம், நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாருடைய புருவங்களும் உயர்த்தி பார்க்கத்தக்க வகையிலே, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே ஆண்டவர் சொல்கிற, நான் உங்களை முத்திரை மோதிரமாக, அதிகாரம் மிக்கவர்களாக நான் உங்களை வைப்பேன்
அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த செருபாபேல் ஒரு கலற்றிவிடப்பட்ட ஒரு சந்ததியை சார்ந்த ஒரு மனிதனை கடவுள் தேர்ந்தெடுத்து இவ்வளவு அதிகாரம் மிக்கவராக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அவனிடத்துல ஏதோ சில விசேஷித்த குணங்களும் இருந்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். ஆகாய் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் அவன் என்ன கொடுத்தான்? செவி கொடுத்தான். செவி கொடுக்கின்ற ஒரு மனிதனாக இந்த மனிதன் இருந்தான். கடவுள் என்ன சொல்லுகிறார்? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சரியாக அவன் அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு இணங்கி நடந்தான். செவி கொடுத்தல் மிக மிக முக்கியமானது. டால்பின் என்ற அற்புதமான டால்பின் மீன், ஒரு விலங்கின மீன். அது ரொம்ப அறிவு கூர்மையுடைய ஒரு அற்புதமான மீன். அது ஒரு ஓசையை எழுப்பி தன்னுடைய இனங்களை அடையாளம் கண்டுகொள்ளுமா? ஒலியை எழுப்பி தன்னுடைய இனங்களை அடையாளம் கண்டுகொள்ளும். அப்ப இதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்ப அதே போல ஒரு ஒலியை ஆராய்ச்சியாளர்கள் கம்ப்யூட்டர்ல தயாரித்து அதே போல அதை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் எந்த விதமான அசைவும் இந்த டால்பின் மீனிடமிருந்து வரவில்லை. டூப்ளிகேட்டாக உன்னை தயாரித்தார்கள். அதே போல எந்த மாற்றமும் இல்லாத ஒரு ஓசையை அவர்கள் தயாரித்து எழுப்பினார்கள். அந்த மீனிடமிருந்து எந்த அசைவும் வரவில்லை. ஆனா அந்த ஒரிஜினல் இந்த ஒலியை எழுப்பின போது திமிங்கலிடத்திற்கு டால்பினிடமிருந்து டால்பின் மீன்களிடமிருந்து அசைவுகள் ஏற்பட்டன அப்படி என்று ஆராய்ச்சியாளர் சொல்றார். அப்போ உண்மை எது, டூப்ளிகேட் எது, எதற்கு செவி சாய்க்க வேண்டும், எதற்கு செவி கொடுக்க கூடாது என்பதை இந்த டால்பின் மீன் தெளிவாக அறிந்திருந்தது. அதே போலதான் நாமும் இந்த புதிய ஆண்டிலே கடவுளுடைய சத்தத்திற்கும் இறை வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்கிற மக்களாக நாம் திகழ வேண்டும். இன்றைக்கு ஏராளமான டூப்ளிகேட் கலந்து விட்டது. மக்கள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே குழம்பி போய் கிடக்கிறார்கள். ஜெபம் என்ற பெயரிலே குடும்பங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி இல்லை இப்படி என்று சொல்லி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு போகிறார்கள். அது ஏராளமான குழப்பங்களை குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்கு? கர்த்தருடைய சத்தத்திற்கும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கும் அவன் செவி கொடுத்தான். சரியா யாருக்கு செவி கொடுக்கணும் என்பதை அறிந்து அவன் செவி கொடுத்தான். அநேக குடும்பங்கள் இவ்விதமாக மக்களுக்கு தெரியல, கடவுளுடைய வார்த்தை எது, இது உண்மைதானா இல்லையா என்பதை தெரியாமலே குழம்பி போய் கிடந்து செவி கொடுத்து சிக்கல்களிலே மாட்டி கிடக்கிற அநேக பேர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இறை வார்த்தைகளுக்கு செவி கொடு, கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடு. ஒரு டால்பின் மீன் எவ்வளவு அழகாக ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது என்று கண்டுகொள்ளுகிறது. ஆனால் அநேக நேரத்தில் நாம் கண்டுகொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கடவுளுடைய சத்தம் எது என்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடிப்படை திருமறை தான். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 10வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்ற.
கடவுள் செருபாபேலை பார்த்து, நான் உன்னை முத்திரை மோதிரமாக, அதிகாரத்தின் அடையாளமாக உன்னை நான் வைப்பேன் என்று சொன்னார் என்று சொன்னால், அவன் சரியான கடவுளுடைய சத்தத்தை சரியாக புரிந்து கொண்டு, கடவுளுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு இணங்கினான். அதற்கு அவன் செவி கொடுத்தான். இரண்டாவது, அவனிடத்திலே இன்னொரு சிறப்பு குணம் இருந்தது. என்னவென்று சொன்னால், நாகாய் 1வது அதிகாரம் 14வது வசனம், அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் வேலை செய்தார். இன்றைக்கு காலங்கள் மாறி வருகிறது. எல்லா வேலைகளும் உலக ரீதியான பணிகளுக்கு அப்பாற்பட்டுதான் இறை காரியங்களும் ஆலய காரியங்களும் என்ற நிலை இன்றைக்கு ஆகிவிட்டது. ஆனால் இந்த செருபாபேல் செய்த காரியம், தன்னுடைய நேரத்தை ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய ஆலயத்திற்காகவும் கொடுத்தான். தன்னுடைய உழைப்பை ஆலயத்திற்காகவும் ஆலய காரியத்திற்காகவும் கொடுத்தான். தன்னுடைய திறமையை ஆலயத்திற்காகவும் ஆலய காரியத்திற்காகவும் அவன் கொடுத்தான். ஆகையினாலேதான் கடவுள் அவனை பார்த்து சொன்னார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2024வது ஆண்டு நாம் நினைத்த மாதிரி நமக்கு அமையாமல் போயிருந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலத்தி விடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கூகுள் என்னுடைய CEO, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சுந்தர் பிச்சை அவர்கள் மிக அருமையாக ஒரு கூற்று ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் ஒரு காலம் வரும், உன்னை தவறாக கணித்தவர்கள், உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் ஒரு நாள் உன்னை தவறாக நினைத்ததை, உன்னை புறக்கணித்ததை நினைத்து அவர்கள் வருந்துகின்ற ஒரு காலம் வரும். என்னை நம்புங்கள், அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறார். அப்ப அந்த காலம் இது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு 2025வது ஆண்டு, அந்த காலம் 2025வது ஆண்டு. உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள், தங்களுடைய புருவங்களை உயர்த்தி உங்களை வியப்போடு பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக கடவுள் இந்த ஆண்டை உங்களுக்கு மாற்றப் போகிறார். கடவுள் இந்த ஆண்டை உங்களுக்கு மாற்றப் போகிறார். அதற்கு அடிப்படை தேவை கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற மக்களாக, கர்த்தருடைய ஆலய காரியங்களிலும் நாட்டம் கொள்ளுகிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் நிச்சயமாய் கடவுள் நம்மை முத்திரை மோதிரமாக வைப்பார். அதற்காகத்தான், நம்மை வாழ வைப்பதற்காகத்தான், நம்மை அதிகாரத்தின் அடையாளங்களாக வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து உலகத்திலே பெத்லகேமிலே மானிடனாய் அவதரித்து கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். அதற்காகத்தான். ஆகவே அன்பானவர்களே, உணர்வோம். இந்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில நாம் பற்றிக் கொள்வோம். வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவராகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் நடு நாயகராக நாம் கொண்டு இந்த ஆண்டை துவக்குவோம். நிச்சயமாய் இந்த ஆண்டு ஒரு திருப்பு முனையின் ஆண்டாக நம்மை
அதிகாரமிக்க நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு ஆண்டாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.